அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி நாம் தேவனுடைய ஆழமான வார்த்தையை பார்க்கிறோம். நாம் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் தேற்றுகிற வார்த்தையை நேற்று பார்த்தோம். இந்த வழியிலும் கூட நாகனுடைய திருவிச புத்தகம் நாகும் 1 அதிகாரம் 7 வசனம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். நம் வாழ்க்கையிலே தேவன் யாருன்னு சொன்னால் நம்மை முழுமையாக அறிந்தவர், நம்முடைய பாரங்களை புரிந்தவர், நம்முடைய பிரச்சனைகளை தெரிந்தவர், நம்முடைய எல்லா விதமான வியாகுலங்கள் வேதனைகளை எல்லாவற்றையும் தெளிவாக காண்கிற ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறபடினாலே இந்த தீர்க்க சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி. சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நல்லவர்கள் ஏராளம் பேர் இருக்கலாம், ஆனால் அவளுக்குள்ளாக மாற்றங்கள் வரலாம். ஆனால் தேவனோ நல்லவர், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், இருக்கின்றவராய் இருக்கிறபடினாலே இந்த நாகும் தீர்க்கதரிசி தன் அனுபவத்தில் சொல்கிறார் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி. இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஆபத்துகள், இக்கட்டான சோதனைகள் வரும்பொழுது நல்ல தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு அரணான கோட்டையை கடந்து வருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வனாந்தர வழியில் வந்தபோது பார்வோன் அவளை விட்டுவிட மனமில்லாமல் அவளை தொடர்ந்து வந்து மறுபடியுமாக எகிப்துக்கு கொண்டு போகும்படியான ஒரு கோபத்தோடு வருகிறான். அவனுடைய சேனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக கடந்து வருகிறது. அவர்கள் கடந்து போக முடியாத செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் தேவனோ கடலுக்குள்ளாக அரணான கோட்டையாய் இருந்து ஒருவருக்கும் ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். காரணம், இஸ்ரவேல் மக்களுக்கு அன்றைக்கு தேவன் நல்லவராயிருந்தார். அதுபோல இன்றைக்கு தேவன் நமக்கும் நல்லவராய் இருக்கிறார். நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிற இக்கட்டான நாட்களிலே தேவன் அரணான கோட்டையாய் இருப்பார். காரணம், நம்முடைய துதிகளை அறிந்தவராக, நம்முடைய விசுவாசத்தை அறிந்தவராக, நாம் தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தை அறிந்தவராக அவர் இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே அவருடைய அரணான கோட்டையை, அரணான பாதுகாப்பை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். தேவன் அந்த அனுபவத்தில் நம்மை ஆழமாய் கொண்டு போக விரும்புகிறபடினாலே நம்மை தேவ சமூகத்திலே முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். மாலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை, மாலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை, அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீ, அனைத்து சேர்த்துக் கொண்டீ, என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீ, அனைத்து சேர்த்துக் கொண்டீ, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் கோட்டை ஐயா. தாவீது சொல்வது போல நீர் என் கோட்டை, என் துருகம், என் கேடகம் என்று உரிமையோடு சொல்வது போல நாங்களும் சொல்கிறோம், நீரே எங்கள் அரணான கோட்டை. இக்கட்டு நாளெல்லாம் வரும்போது, நீரே தஞ்சம் என்று ஓடி வரும்போதெல்லாம் உம்முடைய அரணான பாதுகாப்பை, அரணான கோட்டைக்குள் ஒரு பாதுகாப்பை நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்க முடியும் ஐயா. தேவன் நடத்துங்க. காரணம், எங்கள் தேவன் எங்களை அறிந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் துதியினால் அறிந்தவர், எங்கள் ஸ்தோத்திரத்தினால் அறிந்தவர், இடத்துல வைத்திருக்கிற உறவினால் எங்களை அறிந்தபடினால் ஸ்தோத்திரம் ஐயா. தேவனே, எங்கள் வாழ்விலே தொடர்ந்து கரம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.